பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு ரீசென்ட்டா எலிமினேட் ஆகி வெளில வந்தவங்க தான் ரம்யா ஜோ. அப்படிப்பட்ட ரம்யா ஜோ இந்த பிக் பாஸ் வீட்ல மொத்தமா 10 வாரங்கள் இருந்திருக்காங்க. இந்த 10 வாரங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்த தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கடந்த வாரம் நடந்த டபுள் எலிமினேஷன்ல சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா ஜோவும், சண்டே எபிசோட்ல வியானாவும் எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டாங்க. ரம்யா ஜோவோட எவிக்ஷன் பல பேர் எதிர்பார்த்த ஒண்ணு தான். கடந்த ஒரு 3, 4 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஆனா, இவங்களுக்கு பதிலா கெமியையும், வாட்டர்மேனையும் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி பல குற்றச்சாட்ட ரசிகர்கள் வச்சாங்க. இருந்தாலும் ரம்யா ஜோ இப்ப கேப்டன்சிக்கு அப்புறமா எந்த வாரம் நாமினேட் ஆனாங்களோ, அந்த வாரம் ஹெல்மெட் ஆகி வெளில வந்திருக்காங்க. வெளில வந்திருக்கக்கூடிய ரம்யா ஜோ அவங்களோட பிக் பாஸ் அனுபவத்த பத்தியும், கனி, விஜய் பாரு, கமருதீன், அரோரா இவங்கள பத்தியான பல விஷயங்களையும் இப்ப ஓப்பனா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமா கிட்டத்தட்ட 70 நாட்கள் இருந்திருக்காங்க. அதாவது 10 வாரம் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 70,000 சம்பளம். அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 10,000 கணக்கு பண்ணி, ஒரு வாரத்துக்கு ரூ. 70,000 சம்பளமா பேசப்பட்டிருக்குதாம். இவங்க மொத்தமா 10 வாரங்கள் கிட்டத்தட்ட 70 நாட்கள் அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்காங்க. இதனால அவங்களுக்கு ரூ. 7,00,000 அப்படிங்கிறது மொத்த சம்பளமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இதுல டாக்ஸ் இல்ல மத்த விஷயங்கள்லாம் பிடிச்சது போக கணிசமா ஒரு ரூ. 5,50,000 அவங்க கைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த 10 வாரத்துல அவங்க வீட்ல இருக்கும்போது அவங்க அட்டெண்ட் பண்ண டாஸ்க்கு, ஸ்பான்சர் டாஸ்க்கு, அவங்களுக்கு மத்தவங்க குடுக்கக்கூடிய கிஃப்ட் இது எல்லாமே எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 1,00,000 2,00,000 மதிப்பு வரும். ஆக மொத்தத்துல இவங்களுக்கு பிக் பாஸ் சம்பளமா ஒரு ரூ. 5,50,000, அது போக ஸ்பான்சர், டாஸ்க் இது போக ஒரு ரூ. 1,50,000, கிட்டத்தட்ட ரூ. 7,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய பரிசு தொகையை தான் இவங்க பிக் பாஸ் வீட்ல வாங்கிட்டு ஹெல்மெட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இதுல இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஒரு நாளைக்கு ரூ. 10,000 அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சம்பளம். அவங்களோட பாப்புலாரிட்டி, ஃபேமை பொறுத்து அது 15,000, 20,000, 30,000 மாறிக்கிட்டே போகும். ரம்யா ஜோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்களுக்கு பேசிக்கான ரூ. 10,000 கொடுக்கப்பட்டு 10 வாரத்துக்கு ரூ. 7,00,000 சம்பளத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க சைன் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகுது. இந்த 5 நாட்கள்ல இந்த திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. கடந்த 1999 வருஷம் வெளியான திரைப்படம் தான் படையப்பா. ரஜினி அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட திரைப்பயணத்துல ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அமைஞ்ச படம் இந்த படம். இப்ப சமீப காலமாவே தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில 4K வெர்ஷன்ல அப்கிரேட் பண்ணி படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகுது. டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினி பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில 5 நாட்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸை கடந்திருக்கக்கூடிய படையப்பா திரைப்படம் ரூபாய் 16 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். முதல் 3 நாட்கள்ல மட்டும் 15 கோடி வசூல் செஞ்சது. கடைசி 2 நாட்கள்ல வசூல் குறைஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு.